பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான். பெரியார் ராமசாமி சொல்லு, ராமசாமி சொல்லு, ராமசாமி சொல்லு. பெரியார பெரியார்னு சொல்றவங்கள நம்பலாம், பெரியார ராமசாமின்னு சொல்றவங்கள கூட நம்பலாம். ஆனா பெரியார ஈவே ராமசாமி சொல்லிட்டு சாதி பேரோட சேர்த்து சொல்றான் பார், அவனை மட்டும் நம்பாத, பூட்ட கேஸ் ஆயிருவேன். சாதாரண ஆள் இல்ல, பாசிசத்தால தமிழ்நாட்டுக்குள்ள இன்னை வரைக்கும் காலே வைக்க முடியல. இன்னொரு பக்கம் இறந்து 52 வருஷம் ஆகுது. அவர் எதிர்க்கிறது தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. ஒண்ணு தமிழ்நாட்டு அரசியல்ல அவரை ஆதரிக்கணும், இல்ல எதிர்க்கணும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்ப இந்த பேருக்கு முன்னாடி ஏதோ இருக்குல்ல. 1938 நவம்பர் 13ஆம் தேதி சென்னையில் நடந்த பெண்களுக்கான மாநாட்டுல இனிமேட்டு ஈவே ராமசாமியை பெரியார் தான் அழைக்கணும்ன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இதுவரை தோன்றிய எத்தனையோ சீர்திருத்த தலைவர்கள் செய்யாமல் போன வேலையை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவருக்கு பெரியார்ன்ற பட்டம் வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் பெண்ணியத்தை பத்தி பேசல. ஐயா, பெண் கல்வி, பெண் முன்னேற்றத்தை பத்தி பேசின எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனா பெரியாருடைய பணின்றது ரொம்ப முக்கியமானது. பொம்பளை பிள்ளைங்களாம் வீட்டை விட்டு வெளில வரணும் அப்படின்றதோட மட்டும் இல்லாம போராட்ட காலத்துக்கு அழைச்சிட்டு வராரு. 1921 கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை காந்தி சொன்னதுக்காக பெரியார் முன்னெடுக்கிறாரு. ஆனா காந்தியே அதை நிப்பாட்டணும் பெரியார் கிட்ட சொல்லும் போது பெரியார் சொல்றாரு, இனிமேட்டு அது நம்ம கையில இல்ல, ஈரோட்டில் இருக்க நாகம்மை கண்ணம்மாள்ன்ற 2 பெண்கள் கையில தான் இருக்குன்னு சொன்னாராம். குழந்தை திருமணம், தேவதாசி முறை, பெண்களுக்கு கல்வி கிடையாது, சொத்து கிடையாது, தன்னுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையாது, விதவையா இருந்தா மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வைக்கணும். எது கருத்தடையா? அபச்சாரம் சொல்லிட்டு காதை மூண்டாங்க. ஒரு சமூகம் பிற்போக்குத்தனமா தான் யோசிச்சது. இதையெல்லாம் கேள்வி கேட்டு விவாதிச்சு பிரச்சாரம் பண்ணி அடிச்சு உடைச்சதுல பெரியாருடைய பங்குன்றது ரொம்ப பெருசு. அதனால பெரியார்ன்றது ஒரு பேர் இல்ல, அது ஒரு அடையாளம். பெரியார்னு சொல்றதால உங்களுக்கு காண்டாகும்னா பெரியார்னு சொல்லுவோம். இன்னும் காண்டாகுமா, இது பெரியார் மண்ணுன்னு சொல்லுவோம்.